ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது யார் யாருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ரெகுலேஷனுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணனால ஸோ ஒரு சில மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான யூஜிக்குரிய டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பிஜிக்கு வந்து பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அதே மாதிரி இது யார் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021, ரெகுலேஷன் 2017 இதில் வந்து ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரெகுலேஷன் 2013 படிக்கிற பிஇ ட்ரைனிங் இன்டெகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஸோ அதே மாதிரி ரெகுலேஷன் 2023 படிக்கிற பிஇ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா 18 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சோம். 19 டிசம்பர்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பிப்ரவரி மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலேஷன் 2021 டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெலகிராமில் வந்து மெஜாரிட்டி எல்லா ரெகுலேஷனுக்கும் அவங்க அப்லோட் பண்ணியிருக்கதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபீஷியலாகவே வந்து இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரி வந்து நவம்பர் லாஸ்ட் வீக் இல்லை டிசம்பர் ஃபஸ்ட் வீக் சொன்னோம். அதே மாதிரி டிசம்பர் ஃபஸ்ட் வீக் கூட இன்றைக்கி கடைசி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லை மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து 17 பிப்ரவரி தான் வந்து வருது. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 17 பிப்ரவரியில் தான் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 5th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வந்து 19 டிசம்பர் தான் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களோட ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ரெகுலேஷன் 2017 வந்து அந்த ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டைம் டேபிள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாம்ஸ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அந்த இம்பார்ட்டன்ட் நோட்டுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அதர் சப்ஜெக்டாக வந்து வேறு டிபார்ட்மெண்ட்க்குரிய பேப்பர் எடுத்து படிக்கிங்க அப்படின்னா, அதை ஹானர் பண்ணுறீங்க அப்படின்னா, மைனர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். வேறு பிரான்ச்சோட பேப்பர்ஸ் படிக்கிங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட டைம் டேபிள் எடுத்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கனால அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ண பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய டைம் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைம் ஷெடியூல் போட்டு ஒரு சில எக்ஸாம்ஸ்க்குலாம் டைம் இல்லை அப்படின்னா இப்போவே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 6 தான் ஆகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 வீக் வந்து நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஷெடியூல் போடுறதுக்கே உங்களுக்கு ஒரு நல்ல டைமிங் இருக்குது. ஸோ எந்த எக்ஸாமுக்கு டைமிங் இல்லையோ அதை பார்த்துக்கோங்க. எந்த எக்ஸாமுக்குமே டைம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே அதுக்கேற்ற மாதிரி பிரித்து படிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் பேஜில் இருக்குது. ஸோ யாரும் வந்து பயப்படாதீங்க, டைம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம நல்ல மார்க்ஸ் இதிலே எடுக்கலாம். நவம்பர் டிசம்பர் 2024லையும் நல்ல மார்க்ஸ் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக டைம் டேபிளை மேனேஜ் பண்ணி படிக்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.